என் அன்பு குழந்தையே, இன்று உன் பிரித்யங்கரா உன்னிடத்தில் சொல்லப்போகின்ற இந்த செய்தியினை கேட்டு நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய். ஏன் தெரியுமா? உன்னை அழிக்க நினைத்த ஒரு கொடூர மனம் கொண்ட ஒரு பெண் இப்பொழுது இந்த பிரித்யங்கராவின் கட்டுக்குள் இருக்கின்றாள். அவள் யார் என்று நான் உனக்கு வெளிப்படையாகவே சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே. ஏனென்றால் இவள் செய்த துரோகம் அத்தனை பெரியது, மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம். அது மட்டுமல்ல, இவள் செய்த இந்த விஷயத்தினால் உன்னுடைய மனதில் ஏற்பட்ட பாதிப்புகள் ஏராளம். நீ மனதளவில் சந்தித்த துன்பங்கள் ஏராளம். உன்னை ஆட்டி படைத்த பல கஷ்டங்களும் இந்த பெண்ணால் நடக்கும் பொழுதெல்லாம் இவளை என்ன செய்ய முடியும் நம்மால் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய். உன்னால் எதுவும் செய்ய முடியாது, ஆனால் உன் தாயால் முடியும். என் பிள்ளைக்காக நான் எதையும் செய்ய துணிந்தவள் அல்லவா? அதுவும் கெடுதலை செய்துவிட்டு அங்கே ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருந்தால் உன் அம்மா அவளை விட்டு விடுவேனா என்ன? நிச்சயமாக இன்று இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு உன் அம்மா இருப்பதை நீ உணரப்போகின்ற தருணம் வந்துவிட்டது. நான் சொல்வது இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இனி நடக்கப் போவதை பற்றியோ நடந்து முடிந்ததை பற்றியோ இந்த பிரித்யங்கரா சொல்ல வரவில்லை. ஒருவேளை உன் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை வரவில்லை என்றால் என் பிள்ளை, நீ அம்மாவின் வார்த்தைகளை தவிர்த்து விட்டு செல். அதற்காக நான் ஒருபொழுதும் வருத்தப்பட மாட்டேன். என் மீது நம்பிக்கை கொண்ட குழந்தைகளும் நான் நடத்துவேன் என்ற எண்ணம் கொண்ட குழந்தைகளும் மட்டுமே என் வார்த்தைகளை கேட்டால் போதும். நான் இத்தனை அன்போடு உன்னை தேடி வரும் பொழுது அதே அன்பை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பது சரிதானே? எல்லோருக்கும் உள்ள இயல்புதானே? தெய்வம் என்றால் எனக்கு மட்டும் என்ன அன்பு வேண்டாம் என்றா நான் சொல்லப் போகிறேன்? உன்னுடைய அன்பினால் மட்டும்தான் நான் உன்னை தேடி வருவேன். அதனால் நீ என் மீது நம்பிக்கை வைத்து இந்த வார்த்தைகளை கேள். அம்மா ஏதோ கட்டுக்கதையை அவிழ்த்து விடுகிறாள் என்று நினைத்து நீ விட்டு செல்வாயானால் உன் முன்னால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை காலம் முழுமைக்கும் உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. என் குழந்தையே, ஒரு பெண் சில காலமாகவே உன் மீது கங்கணம் வைத்து கொண்டிருக்கின்றாள். இவள் கட்டிய இந்த கங்கணத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு ஒரு கெடுதல் நடந்தே தீர வேண்டும் என்பதுதான் இவளினுடைய முழு நேர எண்ணம். அவள் பார்க்கும் பார்வையே உனக்கு மனதிற்குள் நாம் என்ன செய்து விட்டோம், இவள் எதற்காக நம்மை இப்படி பார்க்கிறாள் என்று பல முறை உனக்கு தோன்றி இருக்கின்றது. பெரிதாகவெல்லாம் அவளிடத்தில் நீ பேசியது கிடையாது. அத்தனை பெரிதாக எந்த ஒரு பழக்க வழக்கத்தையும் நீ வைத்து கொண்டது கிடையாது. ஆனால் எப்பொழுதாவது பேசுகின்ற ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தால், பேசுகின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் அப்பொழுது அவளுக்கும் உனக்கும் இடையில் மனஸ்தாபங்கள் மட்டுமே வந்திருக்கின்றது. இப்பேற்பட்ட ஒருவருடன் பேசுவதை நீ எப்பொழுதுமே தவிர்த்து கொண்டுதான் இருக்கின்றாய். சில நேரங்களில் மற்றவர்கள் முன்னிலையில் நடிப்பாளே தவிர எந்த ஒரு விஷயத்திலும் உன்னிடத்தில் அவள் நல்லபடியாக பேசியது கிடையாது. 2 வார்த்தைக்கு 3வது வார்த்தை நீ கொஞ்சம் அதிகமாக என்னவென்று எதிர்த்து கேட்டுவிட்டால் அவளின் உண்மையான முகம் சட்டென்று வெளியில் வந்துவிடும். நீ இதற்காகவே பயந்து போய் எதற்காக நாம் வாய் கொடுக்க வேண்டும், எதற்காக நாம் பிரச்சனைகளை தூக்கி சுமக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பொழுதும் இவளின் அருகில் நீ நெருங்க நினைத்ததே கிடையாது. உன்னுடைய இந்த எண்ணம்தான் இவளுக்கு மிக பெரிய நன்மையாக மாறிவிட்டது. நீ இவளிடத்தில் எதையும் பேசக்கூடாது என்று நினைத்ததை அவள் என்ன நினைத்து விட்டால் தெரியுமா? நம்மை கண்டு இவர்களுக்கு பயம் வந்து விட்டது. அந்த பயம் இவர்களின் மீது இருக்கின்ற வெறுப்பினால் வந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. மாறாக அவர்களை சக்தி படைத்தவர்களாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, இது ஒரு புறம் இருக்க, இந்த பெண்ணுக்கு திடீரென்று
தெய்வத்தின் அருள் கிடைத்து விட்டது போல கோயிலில் சாமியாட தொடங்குகிறாள். இவள் தெய்வத்தின் அருளை பெற்று உண்மையாகவே தெய்வத்தை மனதார ஏற்றுக்கொண்டு சாமி வந்து ஆடுகின்ற பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் இந்த பிரத்யங்கரா ஒரு பொழுதும் இந்த செய்தியை உனக்கு தெரிவிக்க மாட்டேன். இவளினுடைய எண்ணங்களில் தூய்மை இல்லை. இவளின் மனதில் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நினைப்பு ஒரு பொழுதும் இல்லை. எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு கெடுதலை செய்வதும் மற்றவர்கள் வாழ்க்கையில் இன்னல்களை கொடுப்பதும் பொறாமையும் போட்டிகளும் எங்கே ஒருவர் முன்னேறி விடுவார்களோ என்று அவர்களை பார்த்து மேலும் கீழுமாக பார்ப்பதுமாக இவளின் எண்ணங்கள் இருக்கும் பொழுது தெய்வம் தனக்குள் குடியிருப்பதாக இவள் சொல்வதை நிச்சயமாக ஒரு பொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீயும் கூட இவளை பார்த்து தெய்வமாக இருக்கிறாள் என்று நினைக்கின்றாய். ஆனாலும் என்ன செய்தாலும் வெளியில் எங்கு சென்றாலும் சாதாரணமாக வேறு எந்த விஷயத்திற்காக சென்றாலுமே தனக்குள் தெய்வம் இருக்கிறது என்பதனை மற்றவர்கள் உணர வேண்டும் என்பது போலத்தான் இவளின் மிடுக்கான பார்வையும் நடையும் இருந்து கொண்டிருக்கின்றது. இவளின் நடை உடை பாவனைகளை பார்க்கும் பொழுது 24 மணி நேரமும் இவளுக்குள் தெய்வம் இருப்பது போலத்தான் நாம் இவளை பார்க்க வேண்டும் என்பது இவளின் எண்ணம். அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? என் பிள்ளையே, இப்படி ஒரு எண்ணத்தோடு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இவள் சில காலமாகவே உனக்கு செய்த பிரச்சனைகளும், நீ கோவிலுக்கு சென்றால் உன்னை மதிக்காமல் செல்வதும், உனக்கு விபூதியிட வேண்டும் என்றால் கண்டுகொள்ளாமல் திரும்புவதும், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுப்பதும், உன்னை விலக்கி வைப்பதுமாக பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தாள். அவளின் நோக்கம் நீ கோவிலில் செல்லும் பொழுது மனம் வருத்தப்பட்டு வெளியேற வேண்டும் என்று. ஆனால் உனக்கு இவளை பற்றி நன்றாக தெரிந்ததனால் இவளுடைய நடவடிக்கைகள் உன்னை பெரிதாக பாதிக்கவில்லை. நாம் எதற்காக இவர்களிடத்தில் சென்று நிற்க வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை நீ அதிக அளவில் ஒதுங்கி நடந்ததுதான் உண்மை. இப்பொழுது அவளுக்கு என்ன நடந்தது? என்னுடைய கட்டுக்குள் அவள் எப்படி வந்தாள் தெரியுமா? என் பிள்ளையே, தெய்வத்தின் பெயரை சொல்லி எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு மற்றவர்களை ஏமாற்ற நினைத்தது அவளுக்கு பலன் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவளின் வேஷம் கலைந்த நேரம் வந்து விட்டது. ஒவ்வொருவரும் இவளை பெரிதாக கண்டுகொள்ளாமல் விடும் பொழுது அவர்களின் மீது இவளுக்கு கோபம் வந்து தன்னுடைய வன்மத்தை கக்க தொடங்கிவிட்டாள். அப்படி செய்ய தொடங்கியதுமே இவள் எளிதாக என்னுடைய கட்டுக்குள் வந்து விட்டாள். இவள் தீய வார்த்தைகளை பேசுவதும் மற்றவர்களிடத்தில் எப்பொழுதும் தவறாக நடந்து கொள்வதும் எந்த நொடியிலும் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதுமாக இருந்து கொண்டிருந்தாள் அல்லவா? அந்த நேரத்தில் இந்த பிரத்யங்கரா அவளை என்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டேன். இவளினுடைய நிலை இவள் செய்த துரோகத்திற்கும் இவள் செய்த பாவத்திற்கும் இப்பொழுது மன்னிப்பினை கேட்க வேண்டிய நிலை. அது மட்டுமல்ல என் குழந்தையே, இவளின் குடும்பத்திற்குள்ளேயே மிக பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு மிக பெரிய சண்டைகள் நடந்து இவளாலேயே அங்கு மிக பெரிய பிரச்சனைகள் நடந்தேறி பல துன்பங்களுக்கு அந்த குடும்பம் ஆளாகி நின்று கொண்டிருக்கின்றது. எப்படி இதிலிருந்து மீண்டு வர முடியும் என்று தெரியாமல் அந்த குடும்பம் திகைத்து நிற்கும் பொழுது இவளின் நாடகம் அங்கே அரங்கேறியது. யாரும் இதை நம்பவில்லை. இத்தனை நாளும் கொஞ்ச நஞ்சம் இவள் மீது இருந்த மரியாதையையும் அப்படியே எல்லோரும் குறைத்து கொண்டார்கள். இனி எப்பொழுதும் தெய்வத்தை தாங்கியதாக இவள் நிற்கும் பொழுது எல்லோரும் அவள் முன்னிலையில் நடிக்கத்தான் செய்வார்களே தவிர யாருமே இவள் உண்மையில் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டவள் என்று நம்ப மாட்டார்கள். இவளின் உண்மையான குணம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே இவளிடம் தெய்வம் வராது என்று தெரியும். மற்றவர்கள் எல்லாம் உண்மை என்றல்லவா நம்பிக்கொண்டிருந்திருப்பார்கள். இப்பொழுது இவள் குடும்பத்தின் சூழ்நிலை தெருவுக்கு வந்த பிறகு இவளின் உண்மையான முகம், இவள் எப்படியெல்லாம் பேசுவாள் என்பது தெரிந்துவிட்ட பிறகு இனி யாருமே இவளை நம்ப மாட்டார்கள். என் குழந்தையே,
ஒரு தெய்வத்தை உடலில் தாங்க வேண்டும் என்றால் அவர்களின் மனநிலை எத்தனை தூய்மையானதாக இருக்க வேண்டும் தெரியுமா? அப்படி சர்வசாதாரணமாக எல்லோருக்கும் வந்து விடாது. சிலருக்கு உணர்வுகள் அதிகமாகும் பொழுது, அந்த இடத்தில் மேலதாளங்கள் முழங்கும் பொழுது, உடலில் ஏற்படுகின்ற தளர்வுகளினால் அவர்கள் ஆடத் தொடங்கி விடுவார்கள். அவர்களையும் நாம் தெய்வம் என்றுதான் நினைக்கின்றோம். இப்படித்தான் பல பேரின் ஆட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சிலர் மட்டும்தான் தெய்வத்தை உடலில் தாங்குகின்றார்கள். இப்பொழுது தன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் யார் உண்மையில் தெய்வத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீ தெரிந்து கொள்வது ஒன்றும் அத்தனை கடுமையான விஷயம் கிடையாது. உண்மையான தெய்வமும் பொய்யான தெய்வத்தையும் உன்னால் அந்த இடத்திலேயே அடையாளம் காண முடியும். அவரவர் குடும்பம், அவரவருக்கு வேண்டியவர்கள் என்று அவர்களுக்கு தனித்துவமான கவனிப்பும், தனக்கு வேண்டாதவர்களை கண்டு கொள்ளாமல் அந்த பக்கமும் இந்த பக்கமுமாக திரும்பி நிற்பதும் இவர்களினுடைய போலியான முகத்தை வெளிக்காட்டுவதற்குரிய ஒரு அடையாளம். இதையெல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். நான் உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகின்றதா? எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் எப்பேற்பட்ட சோதனைகளும் யாரால் உனக்கு கொடுக்கப்பட்டாலும் அங்கே இந்த பிரத்யங்கரா தட்டி கேட்பாள். அவர்களை நான் என் கட்டுக்குள் கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் கொடுக்க நினைத்த துன்பங்களுக்கு நிகரான துன்பத்தை நான் அவர்கள் வாழ்க்கையில் கொடுத்தே தீருவேன் என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் கொடுத்து இனி ஒருபொழுதும் இவர்களை இந்த வாழ்க்கையில் இருந்து நான் மீண்டு வர முடியாத ஒரு நிலைக்கு தள்ளியே தீருவேன். பல இன்னல்களையும் சோதனைகளையும் தாண்டி எப்படியும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட போராடி கொண்டிருக்கிறாய். பல போராட்டங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல தீய மனிதர்களை பற்றி, அவர்களின் உண்மை முகங்களை பற்றி உனக்கு கற்றுக் கொடுத்தது. அதில் இவர்களும் ஒருவர் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனி என்ன நடந்தாலும், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் இதையெல்லாம் உணர்ந்திட்டு உனக்கு நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள தயாராக இரு. என் பிள்ளையே, தெய்வத்தை நம்பு. தெய்வத்தை நேருக்கு நேராக பார். நீ வணங்குகின்ற தெய்வம் நிச்சயமாக அங்கு சிலையாக நின்று கொண்டிருந்தாலும் அவர்கள் மட்டுமே உண்மை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள பழகு. இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த தெய்வங்கள் உனக்கு நல்லதை செய்ய நினைக்கும் பொழுது இந்த மனிதர்கள் எல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த மனிதர்கள் உனக்கு என்ன செய்ய நினைத்தாலும் அதுவெல்லாம் இந்த தெய்வத்திற்கு முன்னால் ஒன்றுமே ஆகாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எதிர்வருகின்ற நேரங்களும் இனி உனக்கு இந்த பிரத்யங்கராவினால் நல்லபடியாக மாற்றி கொடுக்கப்படும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். அம்மா சொன்ன விஷயம் என் பிள்ளைக்கு நிச்சயமாக மனதளவில் நல்லதொரு திருப்பத்தை கொண்டு வரும் என்று நம்புகிறேன். இனி யாரும் எதையும் செய்கிறார்கள் என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. யார் உன் வாழ்க்கையில் என்ன தருகிறார்கள் என்று நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. இது உனக்கான வாழ்க்கை. நீ நல்லபடியாக வாழ வேண்டும். யாருடைய வார்த்தைகளும் யாருடைய சிந்தனைகளும் உன்னை எதுவும் செய்ய முடியாதபடிக்கு நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருந்தால் அதுவே போதும். எப்பொழுதும் போல என் பிள்ளை பெருமகிழ்ச்சியை அடையத்தான் போகின்றாய். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறக்காதே. இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் நின்றுவிட்ட பிறகு எந்த தீய சக்தி உன்னை என்ன செய்ய முடியும்? என் கட்டுக்குள் வந்த பிறகு உன்னை திரும்பி கூட பார்க்க முடியாது. மிக பெரிய பேரிடிகளை எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சந்திப்பார்கள். இனி எந்த நிலையும் உன் வாழ்க்கையில் மாறிவிடும்படி உனக்கான நல்லதை அம்மா மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்து கொடுப்பாள் என்பதனை நீ நம்பினால் போதும். நான் இருக்கும் வரை உனக்கு பயம் வேண்டாம். என் அன்பு குழந்தைக்கு
இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.